ஹாய் எஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு டிலைட் அண்ட் ரைஸ் அகாடமி. இலக்கணத்தில் நேற்று கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, சொல் அப்படிங்கிற தலைப்பில் வேர்ச்சொல் அறிதல், வேர்ச்சொல்லில் இருந்து வினைமுற்று, வினையச்சம், வினையால் அணையும் பெயர், பெயரச்சம், வகை அறிதல், இதுதான் நம்ம பார்த்துருப்போம். உங்களுக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா புத்தகத்தில் 7, 8, 9, 4-5 புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. அதுவும் தனித்தனியாக இருக்கும். எச்சம் அப்படின்னா தனியாக, வினை முற்று தனியாக, தொழிற்பெயர் தனியாக, இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சி படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். நான் ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் வச்சு அந்த எல்லா கான்செப்டையும் 1/2 அன் ஹவரில் சொல்லி கொடுத்துருப்பேன். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பார்க்காதவங்க அந்த கிளாஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்னைக்கு கிளாஸ் பாருங்கள், சரிங்களா? நேற்று என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப்ல ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே வேர்ச்சொல் அப்படின்னா என்னது, அதுக்கப்புறம் எச்சம் அப்படின்னா என்ன, எச்சம்குரிய வகைகள், பெயரச்சம், வினையச்சம், அதே மாதிரி பெயரச்சம், வினையச்சத்துக்குரிய வகைகள், அதுக்கப்புறம் வினை முற்று அப்படின்னா என்ன, சரிங்களா? வினை முற்றுல 2 வகை இருக்குது, அதுவும் நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்றுனா என்ன, லாஸ்ட்டாக தொழிற்பெயர், அதுக்கப்புறம் வினையால் அணையும் பெயர், சரிங்களா? இது எல்லாம் கான்செப்ட் தெளிவாக ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப்ல கொடுத்துருப்பேன். பார்க்காதவங்க அந்த கிளாஸ் தயவு செய்து போய் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று பார்த்தோம் இல்லையா, அதுக்கு எந்தெந்த புக்கில் கொடுத்துருக்காங்க, புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸும், அதே மாதிரி மொழியை ஆல்பம்னு சொல்லிட்டு அது கீழே கொடுத்துருப்பாங்க கொஸ்டின்ஸ். இது எல்லாம் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நம்ம பார்க்கும்போது தான் அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஓகேங்களா? அதனால இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 7, 8, 9, 10 இந்த 4 புத்தகத்திலே கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இதை தான் 1 by 1 பார்க்க போகிறோம். அந்த பாருங்கள், மொழியை ஆல்பம் சொல்லிட்டு ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. 7வது புத்தகத்தில் பேஜ் நம்பர் 96. கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, புத்தகம் எந்த புத்தகம், பேஜ் நம்பரோட சொல்லுங்கள் மேம் சொல்லி கேட்டிருந்தாங்க. 7வது புத்தகத்தில் பேஜ் நம்பர் 96ல் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? வேர்ச்சொல் கொடுத்துட்டு இது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஒன்று எடுத்துக்காட்டோட கொடுத்துருக்காங்க. நட அப்படிங்கிற வேர்ச்சொல்லுடைய இறந்த காலம் நடந்தாள், சரிங்களா? நிகழ்காலம் நடக்கிறாள், எதிர்காலம் நடப்பல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஈஸி தான், எல்லாருமே போட்டுருவீங்க. அடுத்து எழுது அப்படிங்கிறதுக்கு இறந்த காலம் என்ன, எழுதினான், சரிங்களா? எழுதினான், ஓகேங்களா? நீங்கள் அவன் அவள் எது வேணால் போட்டுக்கலாம். நான் எழுதினான் சொல்கிறேன். இங்கே நிகழ்காலம் பார்த்தீங்க அப்படின்னா எழுதுகின்றான், ஓகேங்களா? எழுதுகின்றான். எதிர்காலம் எழுதுவான், ஓகேங்களா? இப்போ இவ்வு அது எதிர்கால இடைநிலை. கிருகின்று அது நிகழ்கால இடைநிலை. அதே மாதிரி இத்து இந்து இந்த மாதிரி அது இறந்த கால இடைநிலை, சரிங்களா? இப்போ ஓடு அப்படிங்கிற வேர்ச்சொல்லுக்கு இறந்த காலம் என்னது, ஓடினான். நிகழ்காலம் ஓடுகின்றான், எதிர்காலம் ஓடுவான். சிரி அப்படிங்கிற வேர்ச்சொல்லுக்கு இறந்த காலம் சிரித்தாள், நிகழ்காலம் சிரிக்கின்றாள், எதிர்காலம் சிரிப்பாள். பிடி அப்படிங்கிற வேர்ச்சொல்லுக்கு இறந்த காலம் என்னது, பிடித்தான், ஓகேங்களா? பிடித்தான். நிகழ்காலம் பிடிக்கின்றான், எதிர்காலம் என்னது, பிடிப்பான், ஓகேங்களா? அடுத்து இறங்கு, இறங்கு அப்படிங்கிற வேர்ச்சொல்லுக்கு இறந்த காலம் என்னது, இறங்கினான். அடுத்து பாருங்க, நிகழ்காலம் இறங்குகின்றான், எதிர்காலம் இறங்க போகின்றான், சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்ம என்னது, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படிங்கிறத கரெக்டாக அடிக்கணும், சரிங்களா? வேர்ச்சொல் இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுக்கு நிகழ்காலம் என்ன, எதிர்காலம் என்ன, இறந்த காலம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம இந்த மாதிரி தான் போடணும். அப்போ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, பொருத்தமான காலம் அமையுமாறு திருத்தி எழுதுக, இந்த மாதிரி தானே நமக்கு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, அமுதன் நேற்று வீட்டுக்கு வருவான். இதில் என்ன நமக்கு வித்தியாசம் தெரியுது, அமுதன் நேற்று, ஓகேங்களா? நல்லா கவனிக்கணும். அமுதன் நேற்று அப்படிங்கிறது என்னது, கடந்த காலம், சரிங்களா? நேற்று அப்படிங்கும்போது கடந்த காலம், நேற்று, இன்று, நாளை. நேற்று அப்படிங்கிறது கடந்த காலம், இறந்த காலம். இன்று அப்படின்னா நிகழ்காலம், நாளை அப்படின்னா எதிர்காலம். இப்போ அமுதன் நேற்று வீட்டுக்கு வருவான். அப்போ நல்லா கவனிங்க, இப்போ இவ்வு வந்துட்டா அது என்னது, இறந்த கால இடைநிலை. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, வருவான், சரிங்களா? இப்போ இவ்வு வந்துட்டா இறந்த கால இடைநிலை சொல்லிட்டேன், சாரி, எதிர்கால இடைநிலை, சரிங்களா? எதிர்கால இடைநிலை தான் இப்போ இவ்வு. அப்போ இங்கே வருவான் கொடுத்துருக்காங்க, நமக்கு என்னது இங்கே கடந்த காலம் முடிஞ்சிருச்சு, சரியா? அமுதன் நேற்று, அப்போ முடிஞ்சிருச்சு, இறந்த காலம். இறந்த காலம் இங்கே கொடுத்துட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எதிர்காலத்தை கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இங்கே என்ன மாற்றணும், அமுதன் நேற்று வீட்டுக்கு வந்தான், ஓகேங்களா? அப்போ வருவான் அப்படிங்கிறத நீங்கள் அடிச்சுட்டு இந்த இடத்துல திருத்தி வந்தான் அப்படின்னு எழுதணும், ஓகேங்களா? அடுத்து கண்மணி, இது ஃபர்ஸ்ட்னால தான் கொஞ்சம் டைம் எடுத்து சொன்னேன். அடுத்து டக்கு டக்குன்னு போயிடலாம். கண்மணி நாளை பாடம் படித்தாள். அப்போ நாளை அப்படிங்கும்போது இனி வரக்கூடியது எதிர்காலம், படித்தாள் அப்படிங்கிறது இறந்த காலம் கொடுத்துருக்காங்க. அப்போ நாளை படிப்பாள் அப்படின்னு வரணும், சரிங்களா? கண்மணி நாளை பாடம் படிப்பாள். அப்போ பக்கத்தில் எழுதிக்கோங்க, இதை அடிச்சுட்டு திருத்தி எழுதிக்கோங்க, படிப்பாள். அடுத்து மாடுகள் இப்பொழுது புல் மேயும், சரிங்களா? மாடுகள் அப்படிங்கிறது பன்மை,
இப்பொழுது அப்படிங்கும்போது நிகழ்காலம். புல் மேயும், மேயும்னு என்னது, இனிமே தான் வந்து மேய போகிறது. அப்போ எதிர்காலத்தை வந்து குறிச்சிருக்காங்க. அப்ப மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றன. சரிங்களா, இங்க பன்மையில இருக்கனால மேய்கின்றன சொல்றோம். அதே மாதிரி மாடு இப்பொழுது புல் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா மேயும், அப்போது மேய்கின்றன வராது, மேய்கிறது அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா, அப்ப இந்த சென்டென்ஸ்க்கு என்ன அப்படின்னா மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றன அப்படிங்கிறதா வந்து சரியான பதில். ஓகேங்களா, அப்ப இப்பொழுது அப்படிங்கும்போது நிகழ்காலத்தை குறிக்கிறதுனால ஹின்றன, கிருகின்று அப்படின்னு வரும். அடுத்து பாருங்க, ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்தினார். நாளை அப்படிங்கிறது என்னது, இனிமே தான் வந்து வரப்போகுது. சரிங்களா, எதிர்காலத்தை வந்து குறிக்குது. சிறு தேர்வு நடத்தினார் அப்படிங்கிறது என்னது, இறந்த காலம், முடிஞ்சிருச்சு, கடந்ததை வந்து சொல்றதுனால நடத்தினார்னு கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம என்ன போடணும் இந்த இடத்துல, இப்போ இவ்வு எதிர்கால இடத்துல வரணும். ஆசிரியர் நாளை சிறு தேர்வு என்னது நடத்த போகின்றார், இல்லைன்னா நடத்துவார், அந்த மாதிரி போடணும். சரிங்களா, ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்துவார். சரிங்களா, நடத்துவார். அப்ப இந்த இடத்துல திருத்தி நடத்துவார் அப்படின்னு எழுதிக்காங்க. நாங்கள் நேற்று கடற்கரைக்கு செல்கிறோம். சரிங்களா, நேற்று அப்படிங்கிறது என்னது, நேற்று, கடந்த காலத்தை வந்து குறிக்குது, இறந்த காலம். இன்று அப்படின்னா நிகழ்காலம். செல்கிறோம் அப்படிங்கிறதுப்பா நிகழ்காலம். அப்போ இங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, கடந்த காலமும் இங்கே நிகழ்காலமும் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே என்ன மாற்றணும், நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம். சரிங்களா, சென்றோம் அப்படி தான் வரணும். செல்கிறோம் இருக்குது, அது திருத்தி சென்றோம் அப்படின்னு எழுதிக்காங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து 7வது புத்தகத்தில் பேஜ் நம்பர் 96 கொடுத்துருக்காங்க. அடுத்து 7வது புத்தகத்தில் பேஜ் நம்பர் 139. சரிங்களா, 139 எடுங்க. ஒரு நிமிஷம் நான் எடுத்துடுறேன். 139. இந்த மொழியோடு விளையாடு கீழே, அதே மாதிரி மொழியை ஆள்வோம், இந்த மாதிரி கீழே தான் வந்து புக் பேக் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு புத்தகத்தில் இருக்கிறத 1 by 1 நம்ம வந்து பார்க்கலாம் வரிசையா. சரிங்களா, இப்போ பேஜ் நம்பர் 139 அடுத்து வந்து கொடுத்துருக்காங்க. 121 வந்துருச்சு. 139. அங்கங்கே தனித்தனியாக இருக்குது. இதை பூரா நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து வச்சு எடுத்து படிக்கணும் அப்படின்னா கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன, வாட் இஸ் வாட் அப்படிங்கிறத தெளிவாக வந்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் போய் கொஸ்டின் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா, இதில் பாருங்கள் தொழில் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கொடுத்துருக்காங்க. நம்ம நேற்றே தொழில் பெயர்னா என்னன்னு பார்த்தோம். தொழிற்பெயர் வந்து ஒன்றன் தொழிலை வந்து குறிப்பது. சரிங்களா, செயலை வந்து குறிச்சா அது வந்து தொழிற்பெயர்னு பார்த்தோம். இது வந்து 3 வகைப்படும். முதல்நிலை தொழிற்பெயர், அதே மாதிரி முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர், விகுதி பெற்ற தொழிற்பெயர். இது 3 வந்து தெளிவாக நம்ம நேற்று கிளாஸில் சொல்லியிருப்போம். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இன்னைக்கு பாருங்கள். இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு பாருங்கள், தொழிற்பெயரோட விகுதி என்னென்னப்பா வரும், தல், அல், அம், ஐ, கை, வை, கு, பூ, ஊ, தி, சி, வி, மை. இது எல்லாமே வந்து தொழிற்பெயருடைய விகுதிகள். ஃபஸ்ட்டு பாருங்கள், தருதல் அப்படிங்கிறதுல தல் அப்படிங்கிற விகுதி வந்திருக்கு. கூறல் அப்படிங்கிறதுல அல் அப்படிங்கிற விகுதி வந்திருக்கு. ஆட்டம் அப்படிங்கிறதுல ஆட்டம், அம். சரிங்களா, அம் அப்படிங்கிற விகுதி வந்திருக்கு. அதே மாதிரி விலை, விலையில ஐ அப்படிங்கிற விகுதி வந்திருக்கு. வருகையில கை. சரிங்களா, ஐ, கை, வை. சரிங்களா, இது எல்லாமே வந்து தொழிற்பெயருடைய விகுதிகள். ஐ, கை, வை. பார்வை, வை. போக்கு, கு அப்படின்னு வந்திருக்கு. நட்பு அப்படிங்கும்போது பூ. சரிங்களா, மறைவு, வு. சரிங்களா, மறதி, தி. உணர்ச்சி, சி. சரிங்களா, உணர்ச்சி அப்படிங்கும்போது சி. கல்வி அப்படின்னா வி. செய்யாமை அப்படின்னா மை. இது எல்லாமே வந்து தொழிற்பெயருடைய விகுதிகள். நமக்கு காமனாக என்ன தெரிஞ்சு வச்சிருப்போம் அப்படின்னா அந்த தள்ளு, அல்லு, அம்மு, ஐ, கை. இது எல்லாம் வந்து காமனாக எல்லாத்துக்குமே தெரியும். இது வந்து தொழிற்பெயருடைய விகுதிகளா அப்படின்னு சில பேருக்கு வந்து தெரியாது, பிகினர்ஸ்க்குலாம் தெரியாது. அதனால தான் சொல்கிறேன், தொழிற்பெயர் விகுதிகள் வந்து இத்தனை இருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு தள் கொடுத்தா நம்ம ஈஸியாக போட்டுருவோம். சப்போஸ் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து யோசிப்போம். சரிங்களா, அந்த மாதிரி ஊ, தி, சி, வி, மை இந்த மாதிரி கொடுத்தா அந்த இடத்துல வந்து உட்காந்து யோசிப்போம். அதனால நல்லா தெளிவாக வந்து படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, கீழே கொஸ்டின் போயிடலாம். பின்வருவனவற்றுள், ஓகேங்களா, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பின்வருவனவற்றுள் விகுதி பெற்ற தொழிற்பெயர் கேட்டிருக்காங்க. சரிங்களா, விகுதி, பகுதி, விகுதி. பகுதி அப்படின்னா என்னது, தொழிற்பெயர்ல நடி அப்படிங்கிறது பகுதி. சரிங்களா, நடி அப்படின்னா பகுதி மட்டும் வந்திருக்கு. அதுவே நடித்தல் அப்படின்னா தல் அப்படிங்கிற விகுதியோட சேர்த்து வந்திருக்கனால இதுதான் வந்து விகுதி பெற்ற தொழிற்பெயர். சரிங்களா, விகுதி பெற்ற தொழிற்பெயர் வந்து என்ன அப்படின்னா படித்தல். சரிங்களா, நடி அப்படிங்கிறது வராது, இது வந்து பகுதி, இது வந்து விகுதி. சரிங்களா, அப்போ விகுதி பெற்ற தொழிற்பெயர் வந்து படித்தல். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, பின்வருவனவற்றுள்
முதநிலை திரிந்த தொழிற்பெயர் கேட்டிருக்காங்க. அந்த திரிந்த அப்படின்னு வந்துட்டாலே நமக்கு என்ன வரணும், அந்த குறில் வந்து நெடிலா மாறி வரும். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல நெடில் எழுத்து என்னப்பா இருக்கு, நடு அப்படிங்கிறதுல நா இருக்கு, விழு அப்படிங்கிறதுல வி இருக்கு, எழுதுதல். சரிங்களா? எழுதல் அப்படிங்கிறதுல எழுதல்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எழுதல் காலையில் எழுந்திருப்போம் பார்த்தீங்களா, அதை சொல்லியிருப்பாங்க போல. எழுதல் அப்படின்னா இதில் வந்து தல் விகுதி கொடுத்துருக்காங்க. அப்போ பின்வருவனவற்றுள் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னா ஊரு அப்படிங்கிறது தான் வந்து முதநிலை திரிந்த தொழிற்பெயர். சரிங்களா? ஊரு அப்படிங்கிறது ஊரு அப்படின்னு சொல்லி திரிஞ்சு வந்திருக்கனால இது வந்து முதநிலை திரிந்த தொழிற்பெயர். இது வந்து பகுதி, நடு அப்படிங்கிறது பகுதி, விழு அப்படிங்கிறது பகுதி. இது வந்து பார்த்தீங்கன்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர். எழுதல் அப்படிங்கிறது விகுதி பெற்ற தொழிற்பெயர். ஓகேங்களா? அடுத்து பொறுத்துக பாருங்க. ஓட்டம். அப்போ இம் அப்படிங்கிற விகுதி வந்திருக்கா, ஓட்டம் அப்படிங்கும் போது இங்கே மேலே பார்த்தோம் இல்லையா, ஓட்டம் அப்படிங்கிறதுல இங்கே பாருங்க இம் அப்படிங்கிற விகுதி அம். சரிங்களா? இம் ஓட்டம் ஆட்டம் வந்திருக்கா, அப்போ அம் அப்படிங்கிற விகுதியோட வந்திருக்கனால இது வந்து தொழிற்பெயர். ஓகேங்களா? முதல்நிலை தொழிற்பெயர். ஓகேங்களா? ஓட்டம் அப்படிங்கும்போது ஓகே ஓட்டம் அப்படிங்கும்போது டம், இந்த அம் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து விகுதி, இந்த ஓடு அப்படிங்கிறது வந்து பகுதி. சரிங்களா? ஓட்டம் அப்படிங்கிறதுல ஓடு அப்படிங்கிறது பகுதி, அம் அப்படிங்கிறது விகுதி. அப்போ அம் அப்படிங்கிறது என்னப்பா, விகுதி பெற்ற தொழிற்பெயர். பிடி அப்படிங்கிறது முதநிலை தொழிற்பெயர். அப்போ சூடு அப்படிங்கிறது அது முதநிலை திரிந்த தொழிற்பெயர். சரிங்களா? சுடு அப்படிங்கிறது சூடு அப்படின்னு திரிஞ்சு வந்திருக்கனால இது வந்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். ஓகேங்களா? அப்போ ஓட்டம் அப்படிங்கிறதுல அம் அப்படிங்கிற விகுதி பெற்று வந்தனால இது வந்து விகுதி பெற்ற தொழிற்பெயர். பிடி அப்படிங்கிறதுல பிடி அப்படிங்கிற பகுதி மட்டும் வந்தனால இது வந்து முதல்நிலை தொழிற்பெயர். சுடு அப்படிங்கிறது சூடு அப்படின்னு திரிஞ்சு வந்ததுனால இது வந்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். ஓகேங்களா? அவ்வளோதான். இதில் 140 பேஜ் நம்பர். ஓகே, 139 முடிச்சிட்டோம். அடுத்து வந்து 7th புக்கு முடிச்சாச்சு. அடுத்து பாருங்க 8th புக்கு. 8th புக்கில் வந்து பேஜ் நம்பர் வந்து 63. 8வது புக்கத்தில் ஆமாம் 8வது புத்தகத்தில் பேஜ் நம்பர் 63, அதே மாதிரி 37. சரிங்களா? வினைமுற்று அந்த பாருங்கள் தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு 37 முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் 63 பார்க்கலாம். ஓகேங்களா? 37ல் வினைமுற்று வந்து கொடுத்துருக்காங்க. வினைமுற்று நம்ம நேற்றே கான்செப்ட் பார்த்துட்டோம். இப்போ கொஸ்டின் மட்டும் பார்க்கலாம். சரிங்களா? வினைமுற்றில் தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று இருக்குது. கீழே கொஸ்டின் பாருங்கள். எழுது அப்படிங்கிறது ஒருமை, அதே மாதிரி எழுதுங்கள் அப்படிங்கிறது பன்மை. முந்தைய காலத்தில் வந்து எப்படி வந்து குறிச்சாங்க அப்படின்னா எழுதுமின் அப்படின்னா எழுதுங்கள் அப்படிங்கிற பொருள் தருமா. இப்போ எழுதுமின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்னா அது வந்து பன்மை. சரிங்களா? பன்மை எழுது அப்படின்னு சொல்கிறோம்ல, ஏவுறோம் இல்லையா, நீ அதை பண்ணு இதை பண்ணு கடைக்கு போ இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா. அப்போ ஏவல் வினைமுற்று. அப்போ எழுது அப்படின்னா ஒருமை, எழுதுமின். சரிங்களா? இது வந்து புதுசாக இருக்குல்ல, அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த இடத்துல. எழுதுமின் அப்படின்னா பன்மை. இப்போ வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா எழுதுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இக்கால வழக்கில் எழுதுங்கள்னு சொல்லுவோம். அடுத்து கீழே பாருங்க கொஸ்டின். இங்கே பாருங்க பாக்ஸில் வாழ்க என்னும் சொல்லை 5 பால்களிலும் 3 இடங்களிலும் இடம் பெறுமாறு தொடர்களை எழுதுக. 5 பால் அப்படிங்கும்போது இங்கே பாருங்க அவன் வாழ்க. அப்போ அவன் அப்படிங்கிறத குறிக்குது, ஆண்பாலை வந்து குறிக்குது. நாம் வாழ்க அப்படிங்கும்போது 3 இடங்களில் தன்மையை வந்து குறிக்குது. சரிங்களா? தன்மையை வந்து குறிக்கிறதுனால நாம் வாழ்க. நீர் வாழ்க அப்படின்னா முன்னிலை. அதே மாதிரி அவன் வாழ்க அப்படிங்கிறது ஆண்பால், அவர்கள் வாழ்க அப்படின்னா பலர்பால். சரிங்களா? இந்த மாதிரி வரும். அடுத்து பாருங்க, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. இத்தொடரில் உள்ள வினைமுற்று. வினைமுற்றுனா நம்ம என்ன பார்த்தோம், ஒரு வினை வந்து எனது எஞ்சி நிற்காம முற்று பெற்றுருச்சு அப்படின்னா அதுதான் வந்து வினைமுற்றுன்னு பார்த்தோம். சரிங்களா? அப்போ இதில் எந்த வினை வந்து ஃபுல்லாக வந்து முடிஞ்சிருக்கு, மேய்ந்தது அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு என்னது ஃபுல்லாக வந்து முடிஞ்சிருக்கு. மாடு அப்படிங்கிறது எழுவாயோட நிற்குது, எழுவாய். வயல் அப்படிங்கிறது எழுவாய். சரிங்களா? புல் அப்படிங்கிறது எழுவாய். இப்போ மேய்ந்தது அப்படிங்கிறது வினை வந்து முடிஞ்சிருச்சு. சரிங்களா? அந்த வினை அந்த செயல் வந்து செஞ்சு முடிஞ்சதுனால மேய்ந்தது அப்படிங்கிறதா வந்து வினைமுற்று. அடுத்து பின்வருவனவற்றுள் இறந்த கால வினைமுற்று. நம்ம பார்த்தோம் இல்லையா, நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம். அப்போ இறந்த கால வினைமுற்று வந்து கேட்டிருக்காங்க. படித்தான் அப்படின்னா அது படித்து முடிச்சுட்டான். அப்போ இதுதான் வந்து நமக்கு ஆன்சர். நடக்கிறான் அப்படிங்கிறது நிகழ்காலம். உண்பான் அப்படின்னா இனிமே தான் சாப்பிட போகிறான். அப்போ வந்து இது வந்து எதிர்காலம். ஓடாது அப்படிங்கிறது என்னது எதிர்மறையாக சொல்லுது. சரிங்களா? ஓடா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் பார்த்தோம் இல்லையா, அப்போ எதிர்மறை பெயரச்சம் வந்து கொடுத்துருக்காங்க இதில் ஓடாது அப்படிங்கிறது. அப்போ இறந்த கால வினைமுற்று பார்த்தோம் அப்படின்னா படித்தான் அப்படிங்கிறது. சரிங்களா? அடுத்து
பின்வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல். சரிங்களா? ஏவல் ஏவல்னாலே உங்களுக்கு தெரியும், கட்டளை இடுறது, இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்றோம் இல்லையா? செல்க செல்க இந்த க இய இயர் இந்த மாதிரி வந்துட்டாலே வந்து வியங்கோல் வினைமுற்று. அப்ப இதுல ஈய வந்திருக்கு, இதுல க வந்திருக்கு, இதுல க வந்திருக்கு. செல்க வாழ்த்துதல் வைதல் வேண்டல் விதித்தல் பொருளில் வந்தால் அது வந்து வியங்கோல் வினைமுற்று. அப்ப ஏவல் அப்படிங்கிறது ஓடு, ஏன் நிக்கிற ஓடு அப்படின்னு சொல்றோம்னா அப்ப ஏவுறது பேர் தான் வந்து ஏவல் வினைமுற்று. அப்ப ஓடு அப்படிங்கிறது தான் சரியான பதில். சரிங்களா? அடுத்து பாருங்க, கீழே கொடுத்துருக்காங்களா, இது வந்து தமிழ் எண்கள். தமிழ் எண்கள் வந்து நான் ஷார்ட்கட்டில் ஷார்ட்ஸோட வந்து கொடுத்துருப்பேன். சரிங்களா? ஓகே. அடுத்து பாருங்க, கீழே கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க. தொடர் வகைகள், தொடர்கள் வந்து நம்ம இன்னும் பார்க்கல, புதிய சிலபஸில் பார்க்கும்போது பார்க்கலாம். உரிய வினைமுற்றுகளை கொண்டு கட்டங்களை நிரப்புக. சரிங்களா? உரிய வினைமுற்றுகளை கொண்டு கட்டங்களை நிரப்புக. இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நட. சரிங்களா? நட உன் உறங்கு இந்த மாதிரி வேர்ச்சொல் கொடுத்துட்டு இதுக்கு வந்து வினைமுற்று கேட்குறாங்க. ஆண்பால் என்னது? நட அப்படிங்கிறதுக்கு நடக்கிறான். சரிங்களா? உண்டான். சரிங்களா? நடக்கிறான், உண்கிறான், உண்டான், இதெல்லாம் வினைமுற்று தான். அதே மாதிரி உறங்கினான். சரிங்களா? உறங்கினான். அடுத்து பாருங்க, இது வந்து நிகழ்காலம் கொடுத்துருக்காங்க. நடக்கிறான், உண்கிறான், உறங்குகின்றான். அதே பெண்பால் பார்த்தீங்க அப்படின்னா நடக்கிறாள், உண்கிறாள், அதே மாதிரி உறங்குகின்றாள். இது வந்து பார்க்கறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இப்போ இதை போய் எதுக்குடா பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஆனால் கொஸ்டின் கேட்கும்போது தான் நமக்கு என்ன வரும், இது வருமா இது வருமா அப்படிங்கிற டவுட் வரும். அதனால வந்து நீங்கள் ஒரு தடவை அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது பாருங்கள். சரிங்களா? அடுத்து பலர்பாலில் என்ன வரணும்? நடக்கிறார்கள். சரிங்களா? நடக்கிறார்கள் வரணும். நடக்கிறார் போடலாம் பாருங்க. பலர்பாலில் நடக்கிறார், உண்கிறார். சரிங்களா? உண்கிறார், உறங்குகிறார். அடுத்து ஒன்றன் பால் பார்த்தீங்க அப்படின்னா அது இதுன்னு வரணும் பாருங்க. நடந்தது, உண்டது. சரிங்களா? உண்கிறது, உறங்கியது. அடுத்து பலவின்பால் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரணும்? நடந்தன, உண்கின்றன, உறங்குகின்றன. ஓகேங்களா? அடுத்து தன்மையில் என்னது? நடக்கிறேன், உண்கிறேன், உறங்குகிறேன். முன்னிலைனா உறங்குகிறீர், நீவீர் சொல்கிறோம் இல்லையா? நீவீர். அப்போ நடக்கிறீர். சரிங்களா? நடக்கிறீர் சொல்லலாம். ஓகேங்களா? நடந்தீர் சொல்லலாம், நடக்கிறீர் சொல்லலாம். அப்போ நடந்தீர். இங்கே பாருங்கள், நடந்தீர். நான் இறந்த காலமும் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், நடக்கிறீர், நடந்தீர். அதே மாதிரி நடப்பீர் எதிர்காலம். இங்கே எல்லாமே வந்து நிகழ்காலம் கொடுத்துருக்கனால நம்ம அப்படியே போட்டுடலாங்க. பாருங்கள், நடக்கிறீர். சரிங்களா? நடந்தீர். பாருங்க, நடக்கிறீர், உண்கிறீர், உறங்குகிறீர். அடுத்து முன்னிலை அப்படிங்கும்போது என்னப்பா? தன்மை முன்னிலை அப்படிங்கும்போது நீ தானே சொல்கிறோம். நீ நடந்தீர், நீ தானே சொல்கிறோம். நீ வந்து நீ தானே சொல்கிறோம். நீ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? நட கொடுத்துருக்காங்க. அப்போ நீர் நடக்கிறீர். சரிங்களா? நீர் நடக்கிறீர், உண்கிறீர், உறங்குகின்றீர் அப்படின்னு வரணும். அடுத்து படற்கையில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா அவன் அவள். சரிங்களா? அவன் வந்து நடந்தான், அவன் உண்கிறான், அவன் உறங்குகிறான். படற்கை. சரிங்களா? தன்மை முன்னிலை படற்கை பாருங்க, அவன் அவள் சொல்லிட்டோமா? படற்கை வந்து அவன் நடந்தான், அவள் நடந்தான். ஓகே. அடுத்து இறந்த காலம் பார்த்தீங்க அப்படின்னா நடந்தான். இதில் தான் 3 காலமும் கொடுத்துருக்காங்க. நடந்தான், உண்டான், உறங்கினான். நிகழ்காலம் பார்த்தீங்க அப்படின்னா நடக்கிறான், உண்கிறான், உறங்குகிறான். எதிர்காலம் நடப்பான், உண்பான், உறங்குவான். சரிங்களா? இதுதான் வந்து இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. நீங்களாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வினைமுற்றுக கேட்டிருக்காங்க. இந்த ஆண்பால் பெண்பால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 பால்களும் அதே மாதிரி மூவிடங்களும் அதே மாதிரி 3 காலமும் வந்து கொடுத்துட்டு இதுக்குரிய வினைமுற்று வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? நீங்களாம் வந்து இந்த பாக்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி எழுதி பாருங்கள். சரிங்களா? ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் வந்து கேளுங்க. அடுத்து பாருங்கள், வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல்லை எழுதுக. சரிங்களா? வேர்ச்சொல் அப்படின்னாலே கட்டளை பொருளில் வரும், பகுதி மட்டும் வரும், விகுதி பெற்று வராது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நடக்கிறது அப்படிங்கிறதுல பகுதி மட்டும் என்ன? நட. ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்தது பாருங்க, போனான் அப்படிங்கிறதுல பகுதி மட்டும் போ அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல். அதுக்கப்புறம் சென்றனர் அப்படிங்கிறதுல செல் அப்படிங்கிறது வேர்ச்சொல். சரிங்களா? செல். உறங்கினான் அப்படிங்கிறது உறங்கு அப்படிங்கிறது வேர்ச்சொல். வாழியவே சொல்றோம்ல, அப்போ வாழிய அப்படிங்கும்போது வால் அப்படிங்கிறதா வந்து வேர்ச்சொல். ஓகேங்களா? வாழிய அப்படிங்கிறது வியங்கோல் வினைமுற்று. இதில் வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இது வந்து வாழிய அப்படிங்கிறது வியங்கோல் வினைமுற்று. பேசினால் அப்படிங்கும்போது பேசு. வருக அப்படிங்கும்போது வாழிய அப்படிங்கும்போது வாழ்க சொல்கிறோம் இல்லையா? அதுக்கப்புறம் பாருங்க,
தருகின்றனர் அப்படிங்கும்போது தா, பயின்றால் அண்ணா பயில், கேட்டார் அப்படிங்கிறது கேள். இது எல்லாம் வந்துட்டு வினை முற்று கொடுத்துருக்காங்க. இதுல வந்து வேர்ச்சொல் வந்து கேட்டிருக்காங்க. இதுல வருக, வாலிய அப்படிங்கிறது வியங்கோல் வினைமுற்று. இது ரெண்டும் வந்து வியங்கோல் வினைமுற்று சரிங்களா. வாலிய, வருக அப்படிங்கிறது வியங்கோல் வினைமுற்று. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வினைமுற்று தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. பேசினால், தருகின்றனர், பயின்றால், கேட்டார். அடுத்து பாருங்க, பேஜ் நம்பர் 42 முடிச்சாச்சா? ஓகே. அடுத்து பேஜ் நம்பர் 63. 63 பாருங்க, தனித்தனியாக எங்கெங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. 63 பேஜ் நம்பர். அடுத்து 63 7வது புத்தகத்தில், 7வது இல்லை 8வது புத்தகத்தில் 63 பேஜ் நம்பர். எச்சம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ தான் வினைமுற்றுன்னு சொல்லி தனியாக கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்து எச்சம் சொல்லிட்டு தனியாக கொடுத்துருக்காங்க சரிங்களா. எச்சம் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த செயல் வந்து முடிவு பெறாமல் சரிங்களா, முடியாமல் இடையிலே வந்து எஞ்சி நின்னா அது வந்து எச்சம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். இதில் பெயரெச்சம், வினையெச்சம் இருக்குது, அதனுடைய வகைகளும் இருக்குது ஓகேங்களா. இதில் நம்ம கொஸ்டின்ஸ் மட்டும் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். கீழே பாருங்கள், வந்த என்னும் சொல்லை பயன்படுத்தி வெவ்வேறு தொடர்களை எழுதுக. வந்த மாணவன், வந்த மாடு. அப்போ மாணவன் அப்படிங்கிறது என்னது? பெயர் தான். மாடு அப்படிங்கிறது பெயர் தான். வந்த அப்படிங்கிற சொல் என்னது? வந்தான் அப்படிங்கிறது வந்த அப்படின்னு இடையிலே வந்து எஞ்சி நிற்கிறதுனால வந்த மாணவன். அப்போ எச்சத்துக்கு அப்புறம் ஒரு பெயர் வந்திருக்கனால இது வந்து பெயரச்சம். அதே மாதிரி இங்கே எச்சத்துக்கு அப்புறம் ஒரு பெயர் வந்திருக்கனால இதுவும் வந்து பெயரச்சம் ஓகேங்களா. அடுத்து வரைந்து என்னும் சொல்லை பயன்படுத்தி வெவ்வேறு தொடர்களை எழுதுக ஓகேங்களா. வரைந்து வந்தான், வரைந்து முடித்தான். அப்போ வந்தான் அப்படிங்கிறது ஒரு வினையை வந்து குறிக்குது, முடித்தான் அப்படிங்கிறது வினையை வந்து குறிக்கிறது. அதுக்கு முன்னாடி என்னது? வரைந்தான் அப்படிங்கிறது, வரைந்து அப்படிங்கிறது இடையிலேயே எஞ்சி ஒரு எச்ச சொல் வந்து நிற்குது. அப்போ எச்சத்தோட ஒரு வினை வந்து கலந்து வந்தனால இது வந்து வினையச்சம். இங்கேயும் அப்படிதான், எச்சத்தோட ஒரு வினை வந்து கலந்து வந்திருக்கனால இது வந்து வினையச்சம். வரைந்து முடித்தான். அப்போ இங்கே பெயரச்சம் கொடுத்துருக்காங்க, இங்கே வினையச்சம் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அடுத்து கீழே பாருங்க, முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் சரிங்களா. முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல்ல தான் நம்ம என்ன சொல்லுவோம்? எச்சம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் கீழ்காணும் சொற்களில் பெயரெச்சம். பெயரெச்சம்னா என்னது? பெயர் வந்திருக்கணும். படித்து, எழுதி, வந்து, பார்த்த சரிங்களா. இதில் பெயரெச்சம் கேட்குறாங்க. பெயரெச்சம் நம்ம என்ன படித்தோம்? எச்ச சொல் வந்து ஒரு பெயரை கொண்டு முடிந்தால் அது வந்து பெயரெச்சம் சொல்லி பார்த்தோம். பெரும்பாலும் என்னது? அதோட எழுத்து, கடைசி எழுத்து என்னவா இருக்கும்? ஆ அப்படின்னு தான் வந்து முடியும். ஒலிப்பு வந்து ஆ அப்படின்னு முடியும். இப்போ படித்து ஊ வந்து அது வந்து வினையச்சம். எழுதி அப்படின்னா ஈ வந்து அது வந்து வினையச்சம். வந்து ஊ வந்திருக்கு வினையச்சம். பார்த்த, அப்போ பார்த்த அப்படிங்கிறதா வந்து பெயரச்சம். பார்த்த மாணவன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. படித்து வந்தான், எழுதி சென்றான், வந்து நின்றான், இது எல்லாம் வந்து வினையச்சம். பார்த்த மாணவன் அப்படிங்கிறது மட்டும் பெயரச்சம். அடுத்து பாருங்க, குறிப்பு வினையச்சம். குறிப்பு வினையச்சம் என்ன காட்டாது? காலத்தை வெளிப்படையாக காட்டாது. குறிப்பால் என்னது? பண்பை மட்டும் உணர்த்தும், காலத்தை வந்து வெளிப்படையாக காட்டாது சரிங்களா. அப்போ குறிப்பு வினையச்சம் வந்து வெளிப்படையாக காட்டாது எது? காலத்தை. குறிப்பால் வந்து பண்பினை உணர்த்தும், பண்பினை வந்து காட்டும், காலத்தை வந்து வெளிப்படையாக காட்டாது. அடுத்து பொறுத்துக பாருங்க, நடந்து, நடந்து பேசிய எடுத்தனன் உண்டான் பெரிய ஓகேங்களா. நடந்து ஊ வந்தால் அது வந்து வினையச்சம். நடந்து வந்தான் சரிங்களா, வினையச்சம். பேசிய, பேசிய மாணவன், பேசிய மாணவன் பெயரச்சம். எடுத்தனன் உண்டான். அப்போ வந்து இரண்டு வினைமுற்றுல ஒரு வினைமுற்று வந்து எச்ச சொல் தந்து இன்னொரு வினைமுற்றை கொண்டு முடிந்தால் அது வந்து என்னது? இன்னொரு வினைமுற்றை கொண்டு முடிந்தால் அது வந்து என்னது? முற்றெச்சம் சரிங்களா. முற்றெச்சம், அதாவது முற்றெச்சம் அப்படின்னா இரண்டு வினைமுற்றுல ஒரு வினைமுற்று வந்து என்னது? இடையிலே இந்த மாதிரி எச்ச பொருள் தந்து இன்னொரு வினைமுற்றை கொண்டு முடிந்தால் அது வந்து முற்றெச்சம். அப்போ எடுத்தனன் அப்படிங்கிறதுல எடுத்த அப்படிங்கிற எச்ச சொல் வந்திருக்கு, எடுத்த பெயரெச்சம் வந்திருக்கு. இப்போ இது வந்து முற்றெச்சம் ஓகேங்களா. எடுத்தனன் உண்டான் முடிஞ்சிருச்சு. அடுத்து பெரிய, பெரிய அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சிறிய, பெரிய அப்படிங்கிறது சொல்கிறோம் இல்லையா. குறிப்பால் வந்து பண்பை உணர்த்துவது. நிறம், அளவு, வடிவம், சுவை இதெல்லாம் வந்து நம்ம பண்பு பெயர், குணப்பெயர்னு பார்த்தோம். அப்போ பெரிய, சிறிய அப்படிங்கிற அளவை வந்து குறிக்கிறதுனால இது வந்து குறிப்பு பெயரச்சம். குறிப்பால் வந்து உணர்த்துவது குறிப்பு பெயரச்சம் ஓகேங்களா. இதுதான் வந்து ஆன்சர். அப்போ நடந்து வந்தால் வினையச்சம், பேசியன் வந்தால் பெயரச்சம், எடுத்தனன் உண்டான் அப்படின்னா அது வந்து என்னது? முற்றெச்சம். பெரிய அப்படிங்கிறது குறிப்பு பெயரச்சம் ஓகேங்களா.
அடுத்து கீழே பாருங்கள், புக் பேக்கில் பாருங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு. கீழ்காணும் சொற்களை பெயரெச்சம் வினையெச்சம் என வகைப்படுத்துக. ஓகேங்களா. நல்ல, படுத்து, பாய்ந்து, எரிந்த, கடந்து, வீழ்ந்த, மாட்டிய, பிடித்து, அழைத்த, பார்த்து. இதில் பெயரெச்சம் என்ன வினையெச்சம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம பெயரெச்சம் பார்க்கலாம். நல்ல, சரிங்களா, நல்ல, பாய்ந்து வராது. அடுத்து எரிந்த, வீழ்ந்த, மாட்டிய, சரிங்களா, மாட்டிய, அழைத்த, எல்லாமே என்னது அந்த ஒலிப்பு வந்து ஆவில் வந்து முடியுதா. சரிங்களா. அடுத்து பாருங்க வினையெச்சம். வினையெச்சத்துக்கு வந்து வேற கலர் பண்ணலாம், அப்போதான் வந்து டிஃபரன்ஸ் வந்து தெரியும். படுத்து, சரிங்களா, படுத்து, பாய்ந்து, எல்லாமே வந்து ஊல முடியும் பாருங்க. கடந்து, பிடித்து, பார்த்து, சரிங்களா, இது எல்லாம் வந்து வினையெச்சம். ஓகேங்களா. அவ்வளோதான் இதில் வந்து கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போ இதுவும் வந்து முடிஞ்சிருச்சு. 8வது புத்தகத்தில் நம்ம வந்து பார்த்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9வது புத்தகத்தில் பேஜ் நம்பர் 29, 251. ஓகே, அதையும் பார்த்துடலாம். 9வது புத்தகத்தில் பேஜ் நம்பர் வந்து 29. 29 ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்த பாக்ஸ் பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி ஏதாவது பிழை இருந்தது அப்படின்னாலும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். சரிங்களா. நம்ம வந்து திருத்திக்கலாம் நெக்ஸ்ட் டைம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கொடுக்கப்பட்ட வேர்ச்சொற்களை பயன்படுத்தி விடுபட்ட கட்டங்களில் காலத்திற்கேற்ப வினை முற்றுகளை நிறைவு செய்க. வினை முற்றுகளையும் கேட்டிருக்காங்க. வேர்ச்சொல் கொடுத்துட்டு வினை முற்று வந்து கேட்டிருக்காங்க. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். நான் வந்தேன், நம்ம இதுக்கு முன்னாடி தானே பார்த்தோம் ஒரு பாக்ஸ் 6வது புக்கில் 7வது புக்கில் பார்த்தோம். இதில் பாருங்கள், நான் வந்தேன். அப்போ நிகழ்காலம் என்ன, நான் வருகிறேன். எதிர்காலம் வருவேன். நாங்கள், இறந்த காலம் என்ன, வந்தோம். நிகழ்காலம் வருகின்றோம். அதே மாதிரி எதிர்காலம் வருவோம். நீ நீ வந்தாய், சரிங்களா, நீ வந்தாய், வருகிறாய், வருவாய். ஓகேங்களா. அடுத்து நீங்கள் வந்தீர்கள், இங்கே என்ன ஒரு நிகழ்காலம், வருகிறீர்கள். அதே மாதிரி வருவீர்கள். அடுத்து பாருங்க, அவன். அவன் அப்படிங்கும்போது இறந்த காலம், அவன் வந்தான். நிகழ்காலம் வருகிறான். எதிர்காலம் வருவான், அவன் வருவான். அதே மாதிரி அவள். அவள் அப்படிங்கிறது இங்கே பாருங்க, ஆண்பால், இது வந்து பெண்பால், இது வந்து பலர்பால். சரிங்களா, பலர்பால் கொடுத்துருக்காங்களா. அவள் அப்படிங்கும்போது அவள் வந்தாள், அவள் வருகிறாள், அவள் வருவாள். சரிங்களா. அடுத்து அவர் வந்தார், அவர் வருகிறார், அவர் வருவார். அடுத்து அவர்கள். சரிங்களா, அவர்கள் அப்படிங்கும்போது வந்தார்கள். நிகழ்காலம் வருகிறார்கள், எதிர்காலம் வருவார்கள். அது. அது அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும், அது வந்தது. சரிங்களா, அது வந்தது. இங்கே என்ன வரணும், அது வந்தன. அதுக்கப்புறம் அது, இங்கே என்ன வரும், அது வரும். சரிங்களா, வந்தது, வருகிறது, வந்தனன்னு சொல்லிட்டேன், வருகிறது நிகழ்காலம். அது வந்தது, வருகிறது, வரும். சரிங்களா. அடுத்து அவை. சரிங்களா, அவை. அவையில் என்ன வரும், அவை வருகின்றன கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன வரணும், வருகின்றன அப்படிங்கும்போது கிரிகின்று. வந்தன அப்படின்னா இறந்த காலம். அதே மாதிரி இனிமே தான் வரப்போகுது. சரிங்களா, அவை எதிர்காலத்தில் என்ன வரும், வந்தன, வருகின்றன, வரப்போகின்றன. ஓகேங்களா, வரப்போகின்றன. இப்போ இவ்வு வந்துட்டு அது வந்து எதிர்காலம். ஓகேங்களா. இதே மாதிரி தான் மூவிடம். அதே மாதிரி 5 பால். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, 3 காலம். சரிங்களா, இதுக்கு முன்னாடி வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி இதில் வந்து பாக்ஸ் கொடுத்து கேட்டிருக்காங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. அதே மாதிரி நான் சொன்னதில் ஏதாவது பிழை இருந்தது அப்படின்னா அதையும் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் கீழே. அவ்வளோதான். இதில் வந்து 9வது புத்தகத்தில் அடுத்த பேஜ் நம்பர் வந்து 123. எங்கே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது எப்படிப்பா தேடி தேடி பிடிச்சி நம்ம வந்து ஒரு டாபிக் எடுத்து படிக்க முடியும். தனித்தனியாக அங்கங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கன்ஃபியூஸ் தான் ஆகும். நூற்றி 23. ஓகே, கரெக்டாக தானே போட்டிருக்கேன் பேஜ் நம்பர்.
9th 29 சரி 251 123 சொல்லிட்டேனா 10th தான் வந்து 123 9th வந்து பேஜ் நம்பர் 251 ஓகே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க மொழியோடு விளையாடுன்னு சொல்லிட்டு அதில் கீழே வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா வினை பகுதிகளை எச்சங்களாகவும் முற்றாகவும் மாற்றுக சரிங்களா எச்சங்கள் வந்து நம்ம பார்க்கல இல்லை கொஸ்டின்ஸில் இங்கே கேட்டிருக்காங்க பாருங்க எச்சங்களாகவும் முற்றாகவும் மாற்றுக வினை பகுதி வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து எச்சமாகவும் முற்றாகவும் மாற்ற சொல்லியிருக்காங்க பூங்கொடி நேற்று பள்ளிக்கு சென்றால் அப்போ இது வந்து வினை முற்று சரிங்களா செல் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வினை முற்று வரும் இப்போ முற்று போட்டாச்சு தன் தோழிகளை என்னது தன் தோழிகளை கண்டால் வருமா தன் தோழிகளை கண்டால் சரிங்களா அப்போ நேற்று அப்படிங்கும்போது இறந்த காலம் அப்போ என்னது தன் தோழிகளை கண்டால் தானே வரணும் அப்போ இந்த இடத்துல கண்டால் அப்படிங்கிற வினைமுற்று மகிழ்ச்சியுடன் என்னது உரையாற்றினாள் சரிங்களா மகிழ்ச்சியுடன் உரையாடினாள் அடுத்து பின்னர் வங்கிக்கு சென்றாள் சரிங்களா வங்கிக்கு இங்கே பாருங்க பின்னர் வங்கிக்கு போனால் இங்கே பாருங்க வங்கிக்கு போனால் அப்போ போ அப்படிங்கிறது என்னது வேர் சொல்லு அது வந்து எச்சமா எஞ்சி இருக்குதுல்ல அப்போ முற்றா மாற்றும் போது வங்கிக்கு போனால் தான் கூடுதலாக செலுத்த அந்த இடத்துல என்ன வருது செலுத்த வேண்டிய தொகையை அப்போ செலுத்த தொகையை பாருங்க தான் கூடுதலாக செலுத்த வேண்டிய தொகையை திரும்ப ஓகேங்களா திரும்ப பெற்று கொள்ள வந்தாள் அப்போ இதில் பாருங்க என்ன வருது பெற்று அப்படிங்கும்போது ஊ கொள்ள அப்படிங்கும்போது ஆ செலுத்த அப்படிங்கும்போது என்னது செலுத்த அப்படிங்கும்போது ஆ அப்போ பெயரெச்சம் வந்திருக்கு வினையெச்சம் வந்திருக்கு இந்த மாதிரி பார்த்து கவனமாக போடணும் வரும் வழியில் வீட்டுக்கு வேண்டிய பொருட்களை அப்போ வேண்டிய பொருட்களை அப்படிங்கும்போது பொருள் அப்படிங்கிறது ஒரு பெயர் வேண்டிய அப்படிங்கும்போது ஒரு எச்ச சொல்லு இப்போ பெயரெச்சம் வந்திருக்கு பொருட்களை வாங்கினாள் சரிங்களா வாங்கினாள் அப்படிங்கிறது வினைமுற்று அங்கு நின்று அப்படிங்கும்போது ஊன் முடியுது வினையச்சம் நின்று அப்படிங்கிறது ஒரு வினை தானே அங்கு நின்று பேருந்தில் ஏறி அப்படிங்கிறது வினையச்சம் நின்று அப்படிங்கிறது வினையச்சம் ஏறி வீடு திரும்பினாள் அப்போ திரும்பினாள் அப்படிங்கிறது வினைமுற்று இது எல்லாம் வந்து இறந்த காலத்தில் வந்திருக்கு ஏன் அப்படின்னா இங்கே நேற்று அப்படிங்கிற கடந்த காலத்தை வந்து குடிச்சிருக்கு இல்லையா அதனால நேற்று அப்படிங்கிற கடந்த காலத்தை வந்து கொடுத்ததுனால இது வந்து எல்லாம் வந்து இறந்த காலத்தில் சொல்லியிருக்கோம் அதே மாதிரி பெயரெச்சம் வினையச்சம் வந்து இதுக்குள்ளே வந்திருக்கு சரிங்களா இந்த மாதிரி வந்து கவனமாக பண்ணணும் அடுத்து பாருங்க தமிழ் எண்கள் வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க தமிழ் எண்கள் வந்து மொத்தம் எத்தனைப்பா இருக்குது தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்கள் வந்து 247 இவை முதல் எழுத்து சார்பெழுத்து என்று 2 பிரிவாக பிரிக்கப்படும் சரிங்களா இதில் உயிரெழுத்துக்கள் வந்து 12 மெய்யெழுத்துக்கள் வந்து 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் எனப்படும் இவற்றை சார்ந்து பிறப்பவை சார்பெழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகின்றன சார்பெழுத்துக்கள் வந்து 10 வகைப்படும் ஓகேங்களா அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க இன்னொன்று பாருங்க தொகை சொற்களை கொண்டு பத்தியை சுருக்குக தொகை சொற்கள் என்ன அப்படின்னா சேர சோழ பாண்டியர் யாரு மூவேந்தர் அப்போ இந்த இடத்துல மூவேந்தர் வருமா சேர சோழ பாண்டியர் இங்கே யானைப்படை குதிரைப்படை தேர்ப்படை தரைப்படை அப்போ நாற்படை சரிங்களா 4 படைகள் நாற்படை மா பலா வாழை அப்படிங்கிற தொகை சொல் என்னது முக்கணி அதுக்கப்புறம் பாருங்க கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அப்படிங்கிறது நார் திசை அப்போ இதுதான் வந்து தொகை சொல் ஆகிய திசைகளில் அவர்களின் ஆட்சி புகழ் பரவியது தமிழகத்தின் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்னது பாலை சரிங்களா 5 இணைகள் இருக்குல்ல அதுதான் சொல்லியிருக்காங்க அப்போ தொகை சொல் கேட்டால் இந்த மாதிரி எழுதணும் 5 இணைகள் நாற்றிசை முக்கணி அதே மாதிரி 4 படைகள் சேர சோழ படை மூவேந்தர்கள் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா அவ்வளோதான் பார்த்தாச்சு 10வது புத்தகத்தில் வந்து இருக்குது அதை வந்து நான் ஷார்ட்ஸில் இல்லை அப்படின்னா கம்யூனிட்டி போஸ்டரில் அந்த கொஸ்டின்ஸை வந்து கேட்குறேன் அதில் வந்து பதில் சொல்லுங்கள் ஓகேங்களா அப்போ வேர்ச்சொல் அப்படின்னா என்னன்னு வந்து நம்ம பார்த்துட்டோம் அதே மாதிரி வினைமுற்று வினையச்சம் பெயரெச்சம் தொழிற்பெயர் வினையால் இணையும் பெயர் இது எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சாச்சு இதுக்கப்புறம் என்ன பார்க்கணும் அப்படின்னா சிலபஸில் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அயர் சொல் தமிழ் சொல் எதிர்ச்சொல் வினைச்சொல் எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை அறிதல் 2
வினை சொற்களின் வேறுபாடு அறிதல். சரிங்களா, நம்ம 2 டக்கு டக்குன்னு பார்த்துடலாம். 2 இல்லை 3 நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் டக்குன்னு பார்த்துடலாம். சீக்கிரமாகவே சிலபஸை முடிச்சிடலாம். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி நான் ஃபாஸ்ட்டாக தான் சொல்லியிருப்பேன். ஏதாவது பிழை இருந்தது அப்படின்னாலும் தயவு பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஏதாவது பிழை இருந்ததா அதை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸ் போகலாம். ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ். தேங்க்யூ.